ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் மே 2025 எக்ஸாமுக்கான இப்போ ஜூன் 3ஆம் தேதி நடக்க போகிற G3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி படிக்கணும், கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ட்டு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பார்த்துலாங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பயோடைவர்சிட்டியை நீங்கள் வந்து ஃபஸ்ட் நல்லா தர பண்ணிங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த கன்சர்வேஷன், த்ரெட்ஸ், ஹாஸ்பிட்டு, வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ் இது நீங்கள் நல்லா தர பண்ணிக்கிட்டாலே மேக்ஸிமம் ஒரு ஆப்ஷனுக்கான 30 மார்க்குன்னு தெரிஞ்ச மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ஒரு ஆப்ஷனுக்கு வந்து பயோடைவர்சிட்டி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டுருக்காங்க. பட் இதே ஃபார்மேட்டில் கேட்டால் ஓகே. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபார்மேட்டு பயோடைவர்சிட்டி தவிர்த்து வேறு எதாவது கேட்குறோன்னா அப்படின்னும் போது இந்தியா ஆஸ் மெகா டைவர்சிட்டி நேஷன் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்னா இது கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனுக்கு இதில் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்டுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளோ, ஈகோ சிஸ்டமோட டைப்ஸ், இந்த டைப்ஸே பார்த்தோம்னா கிராஸ்லேண்ட் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி பார்த்தா தனியாகவும் கேட்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனு, அதே மாதிரி ஈகோ சிஸ்டம்க்கான இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்பவுண்ட் பற்றி கேட்கலாம். ஸோ ஆக இந்த பயோடைவர்சிட்டி ஃபஸ்ட் நல்லா தர பண்ணிங்க. இதிலே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு 30 மார்க் வந்து வந்துருக்குதா பாருங்கள், வந்து அட்டன் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் படிச்சுட்டு போங்க, இதுலேருந்து தெரிஞ்ச மாதிரி கொஷின் வந்திருக்கும், அதை வந்து அட்டன் பண்ணிங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த மூணுத்தையும் நல்லா தர பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த பொல்யூஷன் டாபிக் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஷினுக்கு ஆப்ஷன் வந்துடும். அதாவது இந்த வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்துடும். அப்போ எதுக்கு இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் சிலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ படிக்கும்போது இந்த பொல்யூஷன் ஃபஸ்ட்டு நல்லா தர பண்ணிங்க. இது வந்து 12th கொஷின் யூஸ் ஆகும். இது வந்து எக்ஸ்ட்ரா இதை வந்து படிக்கும்போது ஒன்று 12th கொஷின் ஒரு ஆப்ஷன் வந்து தெரிஞ்ச மாதிரி வரும், அப்படி இல்லை வந்து பார்ட் சியில் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கனால இதையும் வந்து எக்ஸ்ட்ரா நல்லா படிச்சுங்க. பட் 12th கொஷின் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அப்படின்னா பொல்யூஷன் டாபிக் நீங்கள் நல்லா தர பண்ணிட்டாலே போதும், ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அதேமாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஹசார்டஸ் வேஸ்ட்டு இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஜியோ தெர்மல் எனர்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை நல்லா படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இந்த ரிமைனிங் கொஷின் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் அதுக்கப்புறம் இந்த கார்பன் கிரெடிட்டும். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இந்த டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தரப்படிங்க. அதுக்கப்புறம் இந்த குளோபல், ரீஜனல், லோக்கல். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டாக தர பண்ணிங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் இதுலேருந்தே கொஷின் தெரிஞ்ச மாதிரி வந்துடும். அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா குளோபல், ரீஜனல், லோக்கல் என்விரான்மெண்ட் இஷ்யூ அண்ட் சொல்யூஷன் இதை பேஸ் பண்ணி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு, ஹவு டு ரெடியூஸ் ஃபுட் பிரிண்ட், கார்பன் கிரெடிட் இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த 3 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் இந்த எனர்ஜி என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து டைம் இருந்தால் இந்த கொஷின் வந்து படிங்க. அப்படி இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின் நல்லா தர படிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஜீரோ வேஸ்ட் அண்ட் ஆர் கான்செப்டும் சஸ்டைனபிள் ஹேபிட் இது வந்து இந்த நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 15th கொஷினுக்கும் இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டு இந்த 2 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்ட் சிக்கு வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் கொஞ்சம் அண்ட் லாஸ்ட்டாக வந்து யூனிட் 5க்கான கொஷின் பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஹேபிட்டட், அதுக்கப்புறம் இந்த ஜீரோ வேஸ்ட் ஆர் கான்செப்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 15th கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்ட் சிக்கு வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இஐ பற்றியும், அதேமாதிரி லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் எல்சிஏ பற்றியும் பார்த்தீங்கன்னா பார்ட் சிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்ட் பிலையும் இந்த 15th கொஷினும் கேட்கலாம். ஸோ இது வந்து பார்ட் சிலையும் சான்ஸ் இருக்கிறனால இது கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ்லாம் பார்த்துறோம். இப்போ நம்ம பார்த்த இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸும் அதே மாதிரி பார்ட் ஏ 2 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சரோட பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்பான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ வேணும்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. அதேமாதிரி ரிமைனிங் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க வேணுன்றவங்க. ஓகே, எல்லாம் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.